கோடை காலம் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். அந்த வெயில் தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? வெயில் அதிகமா இருக்கும்போது வீட்டை குளிர்ச்சியா வச்சுக்க ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டாமா? அதனாதான் ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர்னு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுவாங்க. இந்தியா மாதிரி வெயில நிறைய இருக்க நாட்டுல இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்தான். இந்த ரெண்டும் வீட்டை குளிர்ச்சியாக்கும். ஆனா எப்படி குளிர்விக்குது, எவ்வளவு மின்சாரம் இருக்குதுன்னு பாருங்க. ஏர் கண்டிஷனர் கொஞ்சம் விலை அதிகம்தான், ஆனா அது வீட்டை ஃபுல் குளிர்ச்சியா வச்சிடும். ஏர் கூலர் அப்படி இல்ல, அது கொஞ்சம் குறைவா தான் குளிர்விக்கும், ஆனா விலை குறைவு, மின்சாரம் குறைவா இருக்கும். சரி, உங்களுக்கு எது சரியா இருக்கும்? ஏர் கண்டிஷனர்கள் வீட்டுக்குள்ள இருக்க சூடான காற்றை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல குளிர்ந்த காற்றுக்கு வருது. இதுக்கு குளிர்பதன பொருள்னு ஒண்ணு பயன்படுது. இந்த குளிர்பதன பொருள் திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கும், அப்புறம் திரும்பவும் திரவ நிலையில மாறும். இப்படி மாறும்போது சுத்தி இருக்க காற்றோட சூட்டை எல்லாம் உறிஞ்சிக்கும். ஏர் கண்டிஷனுங்க ஒரே மாதிரி இயங்குற ஒரு சுழற்சி முறையில தான் வேலை செய்யுது. ஏர் கூலர்னா ஏர் கண்டிஷனர் விட ரொம்ப எளிமையானது, விலை குறைவானது. இது தண்ணிய ஆவியாக்கி காற்ற குளிர்விக்க ஒரு முறை. ஏர் கூலர்ல ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், அப்புறம் ஒரு விசிறி இருக்கும். அந்த விசிறி காற்ற இழுத்து குளிர்விக்கும். இதுல இருட்ட உருவாக்கி காற்ற குளிர்விக்க முறைதான் பயன்படுது. அதாவது தண்ணி ஆவியாகும் போது சூட்ட காற்றிலிருந்து உறிஞ்சிக்கும். இதனால காற்று குளிர்ச்சியா மாறிடும். ஏர் கூலர் குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்துது. இதுல குளிர்பதன பொருட்கள் எதுவும் இல்ல, அதனால ஓசோன் படலத்தை பாதிக்காது. இன்னொரு விஷயம், ஏர் கூலர் காற்றில ஈரப்பதத்தை அதிகரிக்கும். இது வறண்ட காற்று இருக்கிற பகுதிகளுக்கு நல்லது, ஆனா ஈரப்பதம் அதிகமா இருக்க இடங்கள்ல இது வேலை செய்யாது. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் மின்சார நுகர்வு தான். ஏர் கண்டிஷனர் ஏர் கூலரை விட ரொம்ப அதிக மின்சாரத்தை பயன்படுத்துது. சாதாரணமா ஒரு 1.5 டன் ஏர் கண்டிஷனர் ஒரு மணி நேரத்துக்கு 1.5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது. ஆனா ஒரு ஏர் கூலர் ஒரு மணி நேரத்துக்கு 100-200 வாட் மின்சாரத்தான் பயன்படுத்துது. அதாவது ஒரு ஏர் கண்டிஷனர் ஒரு ஏர் கூலர் 10 மடங்கு அதிக மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னு அர்த்தம். அதனால் நீங்க ஒரு ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது உங்க மின்சார கட்டணம் ரொம்ப அதிகமா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் ரெண்டுத்துலயும் ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். இது அந்த சாதனம் எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்குதுன்னு காட்டும். அதிக ஸ்டார் ரேட்டிங் இருந்தா அந்த சாதனம் குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்துதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டார் ரேட்டிங் இருக்க ஏர் கண்டிஷனர், 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்க ஏர் கண்டிஷனர் விட குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்துது. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் ரெண்டுத்துக்கும் இருக்க இன்னொரு முக்கியமான வித்தியாசம் விலை. ஏர் கண்டிஷனர் ஏர் கூலரை விட ரொம்ப விலை அதிகம், ஆனா ஏர் கண்டிஷனர் நீண்ட நாள் உழைக்கும், ரொம்ப நல்ல குளிர்ச்சியை தரும். ஏர் கண்டிஷனர் ஏர் கூலர் ரெண்டுத்துக்கும் நன்மைகள் தீமை இருக்கு. உங்களுக்கு எது சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது உங்க தேவை, உங்க பட்ஜெட்டை பார்த்து தான் முடிவு பண்ணணும். நீங்க ரொம்ப நல்ல குளிர்ச்சியை எதிர்பார்த்தா ஏர் கண்டிஷனர் தான் சரியான தேர்வு. ஆனா உங்க பட்ஜெட் குறைவா இருந்தா, மின்சாரம் குறைவா இருக்க ஒரு சாதனம் வேணும்னா ஏர் கூலர் தான் சரியான தேர்வு. கோடை கால வெப்பத்தை சமாளிக்க ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் ரெண்டு முக்கியமான தேர்வுகளா இருக்கு. ஆனா இந்த ரெண்டும் எப்படி வேலை செய்யுது, எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னு புரிஞ்சுக்குது ரொம்ப முக்கியம். ஏர் கண்டிஷனர் வேகமா குளிர்விக்கும், ஆனா அதிக மின்சாரத்தை பயன்படுத்துது. ஏர் கூலர் அப்படி இல்ல, குறைவான குளிர்ச்சி தான் தரும், ஆனா குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்துது. கடைசியா சொல்ல வேணும்னா, உங்களுக்கு எது சரியான தேர்வுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க தேவை, உங்க பட்ஜெட், இது ரெண்டையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். நீங்க ரொம்ப நல்ல குளிர்ச்சி எதிர்பார்த்தா, விலை ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏர் கண்டிஷனர் வாங்கலாம். ஆனா குறைவான மின்சார நுகர்வு இருக்க விலை குறைவான ஒரு சாதனம் வேணும்னா ஏர் கூலர் தான் சரியான தேர்வு. உங்க தேவைக்கு ஏற்ற சரியான குளிரூட்டிய தேர்ந்துச்சு கோடை கால வெப்பத்தை சமாளிச்சு உங்க வீட்டை குளிர்ச்சியாவும் சுகமாவும் வச்சுக்கோங்க.